பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அடையாளம். சமுத்திரத்தின் நீரை, அதான் கடல் நீரை பிரித்து உப்பு தயாரிக்கப்படுவது போலவே ஆண்டவர் நம்மையும் இந்த திரளான ஜனங்களுக்கு மத்தியில் பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னுடையவர்களாய் இருங்கள். எப்படி? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று ஏசப்பா லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. இதேபோல பிரிக்கப்பட்ட நமது வாழ்க்கை முறைக்கும் பிரித்தெடுக்கப்படாத மக்களின் வாழ்க்கை முறைக்கும் வித்தியாசம் என்னன்னா, சிந்தை, பார்வை, செயல் என அனைத்திலும் வெளிப்பட வேண்டும். சமுத்திரத்தின் நீரை பிரித்து தயாரிக்கப்பட்ட உப்பை கண்டவுடன் அடையாளம் காண முடியும். கண்டவுடனே பார்த்தவுடனே அடையாளம் தெரியும். இந்த திரளான ஜனங்களுக்கு மத்தியில் பிரித்தெடுக்கப்பட்ட நம்மை மற்ற ஜனங்கள், உலக ஜனங்கள் காணும் போதே அடையாளம் கண்டுபிடிக்க முடிகிறதா? யோசித்து பாருங்க. நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்த நோக்கம் நாம் அவருடையவர்களாக, எப்படி? நாம் அவருடையவர்களாக இருக்க வேண்டும்.